இன்றைக்கி நம்ம வீட்டிலையே தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். வீட்டில் இருக்கிற தேங்காயை வச்சு தேங்காய் எண்ணெய் காய்ச்சுவோம். அதுக்கு தேங்காய் இந்த மாதிரி அலண்டுருக்கு. நம்ம தேங்காய் குழம்புக்கு உடைக்கும் போது தேங்காய் 1 2 அலண்டு போயிருக்கும். இந்த மாதிரி இதை நம்ம நல்லா இப்படி சில்லாக எடுத்து வச்சுக்கிறணும். இதை நல்லா பொடுசாக வெட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி அரைக்கணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றாமையே அரைச்சோம்னா நமக்கு நைஸாக வராது. ஒரு பூ மாதிரி ஆயிரும். கொலன்னு இருந்தாத்தே நம்ம காய்ச்சறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி அலண்டுருக்கிற தேங்காயை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? நம்ம இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா அரைச்சி தர மாட்டாங்க. எண்ணெய் மில்லில் அரைக்கணும்னா நிறையா தேங்காய் வேணும். கொஞ்சம் தேங்காய் நம்மக்கிட்ட 1 தேங்காய் 2 தேங்காய் அலண்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கொடுத்து அரைக்க சொன்னால் அவங்க அரைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டிலையே அரைச்சி நம்ம எண்ணெய் ஆக்கி வச்சுக்கலாம். இது வாடையெல்லாம் அப்படி ஒன்றும் வராது. நம்ம அந்த அலண்டு ஒன்று தேங்காயை அரைக்கிறதுனால ஒன்றும் வாடை வராது. இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைப்போம். நம்ம மிக்சி ஜாரில் இந்த அள்ளி போட்டு வச்சுருக்கோம். இந்த தேங்காயை நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைப்போம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும். இப்போ நம்ம தேங்காயை அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு இருக்குது. இதை நம்ம இப்படி புழிஞ்சோம்னா இப்படி தண்ணி வரணும். இப்படி தேங்காய் பால் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறணும். நம்ம இதை பாலாலாம் இருக்க போகிறதில்ல. நம்ம அப்படியே தான் ஊற்றி காய்ச்ச போகிறோம். நம்ம அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்ச தேங்காயை இதில் போட்டுக்கிறோம். இதை போட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே நமக்கு வீட்டில் அலண்ட தேங்காய் கிடையாது. 2 தேங்காய் அலண்டு இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக நல்ல தேங்காயாகவும் கொஞ்சம் போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் நமக்கு தேங்காய் எவ்வளவு, ஏன்னா என்ன 5 தேங்காய்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம நல்ல தேங்காயும் அரைச்சாத்தேன் நமக்கு இவ்வளோ வரும். பூராமே அலண்ட தேங்காய் தான் அரைக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் சேர்த்து வைக்கணும். அது தேங்காய் காஞ்சி போயிடும், மிக்சியில் அரைக்க முடியாது. இதை நம்ம நல்லா கிண்டுவோம். இந்த மாதிரி நமக்கு இப்படி அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அப்படி கொதித்து வரணும். நல்லா கொதித்து இந்த நீர்ச்சத்து எல்லாமே வற்றிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம அல்வா கிண்ண மாற்றேன். இது போட்ட உடனேயே எண்ணெய் வராது. இதில் எவ்வளோ நீர்ச்சத்து இருக்கோ அவ்வளோ நீர்ச்சத்தும் வற்றணும். வற்றினதுக்கு அப்புறம்தான் நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்படி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா இந்த இது கருகி வரணும். கலர் பொன்னிறம் ஆயிடணும். அப்போ தான் எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரும். இப்போயும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ என்ன நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வராது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் பொழுன்னு வந்துருக்கு. இங்கே பொழுன்னு வந்துருக்கு. இனிமேல் இன்னும் வதக்க எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும். நம்ம அந்த அளவுக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் வரணும். இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கலை. ஆனால் பாத்திரத்தில் இப்படித்தான் நம்ம காய்ச்சிற பாத்திரம் கருப்பாகும். தேய்ச்சி கழுவுனா போயிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்னா என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறையா இருந்துச்சு. வற்றி பொழுன்னு இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் காலம் எடுத்து நம்ம புழிஞ்சு பார்ப்போம். இங்கே எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கறிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லாவே எண்ணெய் வந்துடும். எண்ணெயை தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா வந்திருக்கு. நல்ல மணமாகவும் இருக்குது. வீடே மணக்குது. தேங்காய் எண்ணெய் வாடை சூப்பராக மணக்குது. நம்ம 2 காய் அலண்ட காய் தான் போட்டிருந்தோம். 2 நல்ல காய் போட்டிருந்தேன். மொத்தம் 4 காய். அந்த 4 தேங்காயில் இந்த அளவுக்கு வற்றி இப்படி வந்துருக்கு. புட்டு கணக்காக வந்துருச்சு. இன்னும் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறினாத்தேன் நமக்கு அந்த எண்ணெய் தெளிஞ்சு தனியாக வரும். நம்ம அதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கிண்டலைன்னா அந்த பாத்திரம் ரொம்ப கருப்பாயிரும். நல்லா கழுவுனா போயிடும். தண்ணியில் ஊற வச்சு கழுவுனா போயிடும். இது நல்லா இன்னும் கலர் கம்மி ஆகணும். கலர் இன்னும் கருப்பு கலரில் வரணும். இன்னும் கொஞ்சம்
அதிகமான அந்த கலரை விட இன்னும் அதிகமாக வரணும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம அல்வா கிண்ட மாதிரி தான் 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. கொஞ்சம் அடுப்பை குறைச்சே வச்சுருக்கேன். நம்ம அதிகமாக வச்சோம்னா புகை வர ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டேன். நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நல்லா கருக வறுத்தாச்சுங்க. எண்ணெய் வடி இப்போ நல்லா எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம். ரொம்ப குறைச்சிடுவோம். ஏன்னா அது வந்து எண்ணெய் வந்து நம்ம முருக ஆரம்பிச்சிடும். எண்ணெயும் கருப்பாயிரும். 1 மணி நேரத்துக்கு மேலேயே தான் நான் வந்து இதை கிண்டிக்கிட்டே இருந்திருக்கேன். ஏன்னா நம்ம கிண்டாம விட்டுட்டோம்னா பாத்திரத்துலேருந்து புகை வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை எண்ணெயை வந்து இப்படி லேசாக இந்த பாத்திரத்தை கொஞ்சம் சாய்ச்சி வைக்கணும். சாய்ச்சி வச்சுட்டோம்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக இங்கே வடிஞ்சிரும். இதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக அதில் வடிஞ்சிரும். அப்புறம் நம்ம வடிகட்டணும். பார்க்க கலர் ஒரு மாதிரியாக இருக்குல்ல, இன்னும் வடிகட்டணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டிக்கிடுவோம். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அப்படியே சலடை வச்சு நல்லா வடிகட்டணும். இதை வந்து பிளாஸ்டிக் சலடா, டீ இருக்கிற சலடில் வச்சு நம்ம வடிகட்டிடக்கூடாது. நம்ம டீ இருக்கிறதுலையே ஒரு கம்பி கம்பி பழம் போட்டிருக்கும்ல, அதை வச்சு தான் வடிகட்டணும். ஏன்னா அது வந்து பயங்கரமான சூட்டில் இருக்குது. இங்கே எண்ணெய் வடிக்குது, அழகாக வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அளவு வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா உண்டான எண்ணெயை வத்திரக்கூடாதுல்ல. நிறையன்னு போயிடுச்சு. வெள்ளை விளையர் இருந்த தேங்காய் கருப்பாயிருச்சு. இது வந்து 4 தேங்காய். 2 தேங்காய் வந்து லேசாக அலண்டிருந்தது. இந்த 2 தேங்காய் வந்து நல்ல குழம்புக்கு வைக்கிற தேங்காய். 4 தேங்காயோட எண்ணெய் இது எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம வடிகட்டி பார்ப்போம். இதை வந்து நம்ம லேசாக அடுப்பில் இப்படி சாய்ச்சி வச்சு எண்ணெயை பூரா வடிகட்டுவோம். இப்படியே வடிஞ்சு வரட்டும். பூரா எண்ணெயை வடிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை நல்லா துணியை வச்சு துடைச்சிட்டு, தண்ணியே இருக்கக்கூடாது, துடைச்சிட்டு சலடை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து அப்படியே ஊற்றிடுவோம். ஏன்னா இது எண்ணெய் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பாத்திரத்தை சாய்ச்சி வச்சு நான் அள்ளிடலான்னு பார்த்தேன். அது அந்த மேலே உள்ள தேங்காய் பூ எல்லாமே எண்ணெய்க்குள்ளேயே விழுது. நம்ம இந்த மாதிரி இரும்பு சலடையில் ஊற்றிட்டோம்னா தண்ணி வடிஞ்ச மாதிரி எண்ணெய் வடிஞ்சிடும். நல்லாவே இதில் சொட்டுன்னு வடிஞ்சிடும். இந்த அழகாகவே வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே நல்லா வடிஞ்சிருச்சு. இது வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் ஒரு சலடை வச்சு வடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அப்படியே தெளிஞ்சாப்பில் இருக்கணும். கொஞ்சம் மண்டி வருது. இது நல்லா வடியட்டும். நம்ம எண்ணெயை வந்து நல்லா வடிய வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த இது வந்து நல்லா பொழுன்னு எண்ணெயெல்லாம் வடிஞ்ச உடனே இங்கே டீத்தூள் மாதிரி இருக்கு. ஆனால் எண்ணெய் கையில் ஒட்டுது. இதில் எண்ணெய் இருக்குது. நமக்கு வடிகிற அளவுக்கு மட்டும் வடிச்சிட்டு எடுத்துட்டோம். ஒரு 100 மில்லி இருக்கும் எண்ணெய். பார்ப்போம் எப்படி இருக்கும். வடிகட்டுவோம். இப்போ இந்த சின்ன சலடை எடுத்திருக்கேன். இது வந்து டீ இருக்கிற சலடை. இதில் வந்து நம்ம எண்ணெயை வடிகட்டுவோம். கொஞ்சம் மண்டியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம இதில் வடிகட்டிக்கிடுவோம். நம்ம வெள்ளை விளையர்னு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு வரல. ஏன்னா இப்போ தான் நான் புதுசாகவே காய்ச்சிறேன் வீட்டில். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கணுமா என்னன்னு தெரியலை. கொஞ்சம் லேசாக எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. ஆனால் நம்ம கீழே போடுற தேங்காயில் இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கேன். அதே பெருசு இந்த இருக்குல்ல, இவ்வளோ எண்ணெய் இருக்குது. 100 மில்லி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணாடி பாட்டில் இல்லை, அதான் அந்த பாட்டில் நான் ஊற்றிருக்கேன். ஆனால் நல்லா எண்ணெய் ஆறிடுச்சு. ஆனால் மோந்து பார்த்தோம்னா அப்படி மணக்குது. நெய் கணக்காக மணக்குது எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து அவ்வளோ மணமாக இருக்குது. நல்லா ஒரு 100 மில்லி இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. 2 தேங்காய் வந்து கெட்டுப்போன தேங்காய், 2 தேங்காய் நல்ல தேங்காய், நம்ம குழம்பு வைக்கிற தேங்காய்.
இவ்வளோ எண்ணெய் வந்துட்டுனாலே பெருசு தானே. நம்ம வீட்டிலையே தயாரித்த எண்ணெய் இது வந்து நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது, நிறையா தேங்காய் இருக்குது அப்படின்னா வேஸ்ட் ஆக்கிடாமல் இப்படி வீட்டிலையே நீங்கள் எண்ணெய் செய்யுங்க. எண்ணெய் வந்து கலரு தான் கம்மியாக தெரியுது, வெள்ளையாக இல்லை. மற்றபடி எண்ணெய் எல்லாமே சூப்பராக மணக்குது, தலைக்கு தேய்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.